ஓம் சாந்தி. 7/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பதாகும் சொல்றாரு. அதிக சப்தங்களிலே வர வேண்டாம்ன்றாரு. இனிமையாக தான் பேச வேண்டும். இனிமையாக பேச சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பேச்சுக்களிலிருந்து சைகைக்கு வந்துருங்கன்றார். சைகையிலிருந்து அமைதிக்கு செல்கிறீர்கள். இப்ப பேசவே வேணான்றார். பேச்சுல இருந்து சைகையில வந்துருங்க. ஏன்னா நம்ம இப்ப அடுத்த சூட்சும சைகை, அப்புறம் சைகையிலிருந்து அமைதிக்கு பரந்தாமம் போக போறோம் இல்லையா? அதனால டோட்டலா இப்ப அமைதிக்கு வந்துடணும்ன்றாரு. ஆகையால் அதிக சப்தங்களில் வராதீர்கள் சொல்றாரு. கேள்வி: எந்த முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துவிடும்? பதில்: முக்கியமானது தூய்மையின் தாரணையாகும். தூய்மையா இருந்தாலே போதும். எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருந்தாலே போதும். அந்த தாரணை இருந்தாலே போதும். எல்லா தெய்வீக குணங்களும் தானாவே வந்துரும்ன்றாரு. தேவதைகள் தூய்மையாக இருக்கிறாங்க. அதனால்தான் அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் உள்ளன. சொர்க்கத்துல தேவதைகள் தூய்மையா இருக்கிறாங்க. எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருக்கிறாங்க. ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால, அதனாலதான் அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் உள்ளனன்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது சொல்றாரு. ஏன்னா இங்க தூய்மை இல்லை இல்லையா? உலகமும் தூய்மை இல்லை, நம்ம ஆத்மாக்களும் தூய்மை இல்லாம இருக்கிறாங்க. அதனால இங்க தெய்வீக குணங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்றார் பாபா. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்னு சொல்லி கேட்கிறார் பாபா. இங்க அசுர குணங்கள் தானே இருக்கு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதுல தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்ன்றாரு. ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்மள பாபா சொல்றாரு ராயல் குழந்தைகள்ன்றாரு. ஏன்னா ஈஸ்வரிய குழந்தைகள்லாம் ராயல் குழந்தைகள். இப்ப நம்ம இப்போதான் நம்ம தாரணை பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. பாட்டு: கள்ளங்கபடமற்றவராக தனிப்பட்டவராக இருக்கின்றார். போலாநாத் தந்தை அவர் கள்ளங்கபடமற்றவரா தனிப்பட்டவரா இருக்கிறார். ஓம் சாந்தி. அந்த பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. சீர்கெட்டவர்களை சீர்படுத்தக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் என்பதை இப்போது குழந்தைகள் அறிவீர்கள். இந்த சீர்கெட்டவர்கள்லாம் நம்ம சீர்படுத்த கடவுள் தான், அவரால் தான் முடியும் இல்லையா? அதை நம்ம இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம். பக்தி மார்க்கத்தில் பலரிடம் குரு முதலானவரிடம் செல்கிறாங்க இல்லையா? எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் கூட செய்யறாங்க. சீர்கெட்டவர்களை சீராக்குபவர், பதித்தமானவர்களை பாவனமாக்குபவர் ஒரே ஒருவர் தான் சொல்றார் பாபா. அவரால் மட்டும்தான் முடியும். சீர்கெட்டவர்களை சீராக்குறது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே ஒருவர் தான் சொல்றாரு. சத்கதி வள்ளல் வழிகாட்டி விடுவிப்பவரும் அவர் ஒருவரே. சத்கதி வள்ளலாவும் இருக்கிறாரு, வழிகாட்டியாவும் இருக்கிறாரு, விடுவிப்பவரும் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளை பாவங்கள்ல இருந்து எல்லாத்துல இருந்து லிபரேட் பண்றவர் அவர் ஒருவரே. இந்த புகழ் பாடப்படுகிறது சொல்றாரு. ஆனால் பல மனிதர்கள், பல தர்மங்கள், மடங்கள், சமயங்கள், சாஸ்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் பல வழிகளை இப்ப தேடிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சுகம் மற்றும் அமைதிக்காக சத்சங்களுக்கு செல்கின்றனர் அல்லவா? எதுக்காக சத்சங்கத்துக்கு போறாங்கன்னா சுகமுக்காக, அமைதிக்காக போறாங்க இல்லையா? ஏதோ தேடி போறாங்க, அமைதியை தேடி போறாங்க. யார் செல்வதில்லையோ அவர்கள் மாயின் போதையில் மூழ்கி இருப்பார் சொல்றாரு. யார் போகிறது இல்லையோ அவங்க சினிமா பார்த்துட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு ஜாலியா இருப்பாங்க. மாயோட போதையில மூழ்கி இருப்பாங்க. யாருக்கு அமைதி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் சத்சங்கம்க்கு போவாங்க. இது கலியுகத்தின் கடைசி என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் சொல்றாரு. இப்ப இது கலியுக கடைசின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சத்தியுகம் எப்போது ஏற்படும், இப்போது எப்படி இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறியவில்லை. சொர்க்கம் எப்போது வரும்? ஆனா இப்ப சொர்க்கம் மாதிரியா இருக்கு, இப்ப நரகம் மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் மனுஷங்க அறியவில்லைன்றாரு. இதை எந்த குழந்தையையும் புரிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. யாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியும்ன்றாரு. கலியுகன்றது தெரியுது எல்லாருக்குமே, இது கலிகாலம் அப்படின்ட்டு. புது உலகில் சுகம், பழைய உலகில் அவசியம் துக்கம் இருக்கும்னு சொல்றாரு பாபா. இந்த பழைய உலகில் பல மனிதர்கள், பல தர்மங்கள் உள்ளன. நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும். இது கலியுகமாகும். சத்தியுகம் கடந்து விட்டது. இப்போ உங்களால யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியும். இது கலியுகம்தான், இது மோசமான ஒரு நரகம்ன்றது புரிய வைக்க முடியும். சத்தியுகம் இப்போ போயிடுச்சு. அங்க ஒரே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் இருந்ததுன்னு சொல்றாரு. சத்தியுகத்துல ஒரே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் இருந்தது, வேற எந்த தர்மமும் இல்லைன்னு சொல்றாரு பாபா. பாபா பல முறை புரிய வைத்திருக்கிறார் நமக்கு.
பல முறை நமக்கு புரிய வச்சுக்கிறார். இருப்பினும் மீண்டும் புரிய வைக்கிறார். திரும்ப திரும்ப சொல்றாரு. புதுசா குழந்தைகள்லாம் வராங்கல்ல, அவங்களுக்காக சொல்றாரு. யார் வந்தாலும் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, புது உலகம் மற்றும் பழைய உலகின் வித்தியாசத்தை நம்ம காண்பிக்க வேண்டும் சொல்றாரு. புது உலகம் எப்படி இருக்கும், இப்போ இது பழைய உலகம், அதை வந்து நமக்கு வித்தியாசத்தை காமிக்கணும்ன்றாரு. அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் கூறட்டும், அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. சிலர் 10,000 ஆண்டுகள் என்று சொல்வாங்க, சிலர் 30,000 ஆண்டுகள் என்று கூறுகின்றனர். பல வழிமுறைகள் இருக்கின்றன அல்லவான்னு சொல்றாரு. இப்போ கலியுகமே 40,000 ஆண்டுகள் சொல்லுவாங்க, சிலர் 10,000, சிலர் 30,000. இப்போ உலகம் அழியாது அப்படிலாம் சொல்லுவாங்கன்றாரு. இப்போது அவர்களிடத்தில் உள்ளது சாஸ்திரங்களின் வழிமுறைகளாகும் சொல்றாரு. அவங்க சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல சாஸ்திரங்கள், பல வழிமுறைகள் இருக்குன்றார் பாபா. மனிதர்கள் வழிமுறைகள் அல்லவா, இது எல்லாமே மனிதருடைய வழிமுறைகள் சொல்றாரு. சாஸ்திரங்கள் எழுதுவதும் கூட மனிதர்கள் தானே, அவங்க தெரிஞ்சதெல்லாம் அவங்க புக்கை படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. புக்கு எழுதுறது கூட மனுஷங்க தானே, சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறது கூட மனுஷங்க தானேன்னு சொல்றாரு. தேவதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவது கிடையாதுன்றாரு. லட்சுமியோ நாராயணனோ இவங்களாம் எந்த சாஸ்திரமும் எழுதுனது கிடையாதுன்றார். சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருக்கிறது, அவர்களை மனிதர்கள் என்றும் கூற முடியாது சொல்றாரு. தேவி தேவதைகளை மனிதர்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆக உற்றார் உறவினர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு அமர்ந்து இதனை கூற வேண்டும் சொல்றாரு. சிந்தனைக்கான விஷயம் அல்லவா. புது உலகில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பாங்க, பழைய உலகில் எவ்வளவு விருத்தி அடைகிறது. இப்போ பாப்புலேஷன் எவ்வளோ ஏறிச்சு இல்லையா, எவ்வளோ அதிகமா இருக்குது. சத்தியுகத்தில் ஒரு தேவதா தர்மம் மட்டுமே இருந்ததுன்றாரு. சொர்க்கத்துல ஒரு தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. மனிதர்களும் குறைவாக இருந்தனர். தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருந்தனன்னு சொல்றாரு. மனிதர்கள் கம்மியா அங்க இருந்தாங்க. அதாவது தேவதைகள் தான் அந்த இருந்தாங்க. தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் அங்க இருந்தாங்க. தெய்வீக குணங்கள் கூட தேவதைகளிடம்தான் இருந்தன சொல்றாரு, மனிதர்களிடத்தில் அல்ல. அதனால்தான் மனிதர்கள் தேவதைகளின் முன் சென்று வணங்குறாங்க அல்லவா. இப்போ கோயிலுக்கு போயிட்டு கூட மகிமை பாடுறாங்க, அவங்கள வணங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இருந்தது, அதனால தான் வணங்குறாங்க. தேவதைகளின் மகிமை செய்கின்றனர், அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கின்றனர். நாம் நரகவாசி கலியுகவாசிகள் என்பதை அறிந்திருக்கின்றனர் சொல்றார் பாபா. மனிதர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்கவே முடியாதுன்றார். மனுஷங்கள்ட்ட தெய்வீக குணங்களே இருக்காதுன்றார். இன்னாரிடம் மிக நல்ல தெய்வீக குணங்கள் இருப்பதாக யாராவது கூறினால் தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருக்கும் என்று கூறுங்கள் சொல்றார். இப்போ சிலர் கூட பக்தியிலலாம் கூட நம்ம இருக்கிறாங்க, நிறைய பேர் அன்பா பாசமா பழகுவாங்க. நல்ல குணங்கள் வந்து நல்ல குணங்கள்லாம் இருக்கும். ஆனா வந்து நம்ம சொல்லுவோம் இவங்க கூட நல்ல குணங்களா இருக்கு, நல்ல குணங்களோட இருக்கிறாங்க, நல்ல தெய்வீக குணங்களோட இருக்கிறாங்கன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி யாராவது சொல்றாங்கன்னா இங்க யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லுங்க. தெய்வீக குணங்கள் இங்க யாருக்கும் கிடையாது. தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருக்கும் என்று சொல்லுங்கன்னு சொல்றாரு பாபா. அங்க வந்து எண்ணத்துல கூட வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு வன்முறையோ எதுவுமே இருக்காது. அந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரம் எண்ணத்தையே நம்மளால படிக்க முடியும். இங்க வந்து எண்ணத்துல ஒண்ணு இருக்கும், வெளியில ஒண்ணு இருக்கும் இல்லையா. அதனால இங்க வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது தெய்வீக குணங்களோட இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள் சொல்றாரு. தேவதைகள் உண்மையிலே தூய்மையானவர்கள், அவங்க எண்ண அளவுல தூய்மையானவங்க, எண்ணம் சொல் செயல் ஃபுல்லாவே தூய்மையானவங்க. அதனால தேவதைகள் எப்படி இருப்பாங்கன்னா தெய்வீக குணங்களுடையவர்களா இருப்பாங்கன்றார். இங்க தூய்மையாக இல்லாத காரணத்தினால் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இங்க தூய்மையா இல்லாதனால தெய்வீக குணங்கள் கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏனெனில் அசுர ராவண ராஜ்யம் அல்லவா இதுன்னு சொல்றாரு. புது மரத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருப்பாங்க. புது மரத்துல தான் தெய்வீக குணங்கள், புது மரம் உருவாகும், அதுலதான் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருப்பாங்கன்றாரு. பிறகு மரம் பழையதாக ஆகிவிடுகிறதுன்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக மரம் வந்து பழசாயிடுதுன்றாரு. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்களுடையவர்கள் இருக்கவே முடியாதுன்றாரு. நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் பாபா நம்ப மாட்டாரு. மாயையோட உலகத்துல தெய்வீக குணங்களுடையவர்கள் இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு பாபா. சத்தியுகத்தில் ஆதிசநாதன தேவதைகளின் இல்லற மார்க்கம் இருந்தது. சொர்க்கத்துல இல்லற மார்க்கம் தான் இருந்தது. இல்லறத்துல இருந்துட்டே தூய்மையா இருந்தாங்க. ஆதிசநாதன தேவதைகளுடைய இல்லற மார்க்கம் இருந்தது. இல்லற மார்க்கத்தினருக்கு தான் மகிமையை பாடப்பட்டிருக்கிறதுன்றாரு. சத்தியுகத்தில் நாம் தூய்மையான தேவதைகளாக இருந்தோம்னு சொல்றாரு. அப்ப சந்நியாச மார்க்கம் கிடையாதுன்றாரு. எவ்வளவு கருத்துக்கள் இப்ப கிடைக்கிறது, ஆனால் அனைத்து கருத்துக்களும் யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. பாபா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் டெய்லி சொல்றாரு, ஆனா எல்லா பாயிண்ட்ஸும் யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. நேற்று என்ன சொன்னாருன்னு கேட்டாலே மறந்து போயிருப்போம் இல்லையா.
கருத்துக்களை மறந்து விடுகிறீர்கள்னு அவரே சொல்றார். அதனால் தான் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள். ஏன் மறக்கிறோம்? மாயாவனால மறக்கிறோம். அதனாலதான் தோல்வி அடையிறோம்னு சொல்றார் பாபா. தெய்வீக குணங்களை தாரணை செய்வதே கிடையாதுன்றாரு. ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லதாகும். யாரிடத்திலும் அதிகம் பேசக்கூடாது, இனிமையாக தான் பேச வேண்டும். யாரிடத்துலயும் அதிகமா பேசாதீங்கன்றாரு. பேசினா இனிமையா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்றாரு. மிக குறைவாக பேச வேண்டும் சொல்றாரு. பேசுங்க, இனிமையா பேசுங்க, கொஞ்சமா பேசுங்கன்றாரு. ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் பேச்சுக்களிலிருந்து இப்ப சைகைக்கு மாறணும். அப்புறம் சைகையிலிருந்து அமைதிக்கு செல்ல வேண்டும்ன்றார். அப்பதான் பரந்தாமத்துக்கு போக முடியும் இல்லையா? அப்போ நம்மள்ட்ட சேஞ்சஸ் வருதுன்னா அப்போ வந்து பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு நம்ம தகுதி ஆகணும்னா ரொம்ப அமைதியாகிட்டே போகணும். பிரம்மா பாபாவுக்கு கடைசியில் அந்த கிளாக்கோடைய டிக் டிக் சவுண்டு கூட பிடிக்கலையாம். அந்த மாதிரி அவர் ரொம்ப அமைதியில் போயிட்டாராம். பாபாவோட நினைவில் இருக்க அந்த சவுண்டு கூட அவருக்கு பிடிக்கலையாம். அதனால நம்ம மெடிடேஷன் அதிகமாக பண்ண பாபா நினைவு அதிகரிக்க நமக்கு அந்த சவுண்டில் வர்றதே பிடிக்காது. அதான் பாபா சொல்றாரு, அமைதிக்கு இப்ப செல்ல வேண்டும்ன்றாரு. ஆக பேச்சை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும்ன்றாரு. நம்ம பேச்சை வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதிகமா பேசுறதுனால நம்ம எனர்ஜியும் வேஸ்டா போயிடுது, ஆத்மாவில் இருக்கிற சக்தியும் போயிடுது. அதனால சொல்லுவாங்க, பக்தியில சொல்லுவாங்க, மௌனம் தான் மனதை பலப்படுத்தும் சொல்லுவாங்க. அப்ப ஆத்மா பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம பேச்சை குறைக்கணும்ன்றாரு. யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயல் குலத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்வாங்கன்னு சொல்றாரு. இப்போ பணக்காரங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் அவங்க யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்க செய்கை அவங்க செயலில் தான் காட்டுவாங்க, ஆனால் அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்றார் பாபாவும் சொல்றார், யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயல் குலத்தை சார்ந்தவர்கள் என்று புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்மளாம் யாரு? நம்மளாம் ஈஸ்வரிய குழந்தைகள், ராயல் வீட்டை சேர்ந்தவர்கள். அப்போ நம்ம எவ்வளோ குறைவாக பேசணும்? மிக குறைவாக மெதுவாக பேசணுன்றார். வாயில் எப்பொழுதும் ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். பேசினாலும் நம்ம வாயில ஞான ரத்தினங்கள் தான் வரணும். பேசுறது எல்லாருக்கும் சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஞானத்தையே சொல்லி புரிய வைக்கணும். அந்த மாதிரி பேசுங்கன்றாரு. சந்நியாசி அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் புது மற்றும் பழைய உலகின் வித்தியாசம் கூற வேண்டும்ன்றார். சன்னியாசிகள் வராங்க இல்லையா, அவங்க கூட வருவாங்க கண்காட்சிக்கெல்லாம். யார் வந்தாலும் சரி, அவங்கள்ட்ட முதலில் புது மற்றும் பழைய உலகத்தின் வித்தியாசத்தை சொல்லுங்க. சத்தியுகத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருந்தாங்க, அவர்கள் இல்லற மார்க்கத்தினராக இருந்தனர் சொல்றார் பாபா. சன்னியாசிகளாகிய உங்களது தர்மமே தனிப்பட்டதுன்னு சொல்லி புரிய வைங்க. இருப்பினும் புது உலகம் சதோ பிரதானமாக தான் இருக்கும், இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது என்பதை புரிந்திருக்கின்றனர் அல்லவா. சன்னியாசிகள் கூட புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க தர்மம் தனிப்பட்டது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புது உலகம்ன்றது தூய்மையா இருக்கும், இப்ப தமோ பிரதானமா இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிறாங்க அல்லவா. ஆத்மா தமோ பிரதானமாக ஆகின்ற போது தமோ பிரதான சரீரம் தான் கிடைக்கின்றது. இப்ப ஆத்மாவை பொறுத்து தான் இந்த உலகமும். ஆத்மா வந்து நல்லா சதோப்பிரதானமா இருக்கும்போது உலகமும் சதோப்பிரதானமா இருக்கு. விலங்குகள் எல்லாமே நம்மளை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மாறினா எல்லாமே மாறிடும். அதான் சொல்றாரு. இப்ப ஆத்மா தமோ பிரதானமா இருக்கிறதுனால தான் இப்ப சரீரம் கூட நமக்கு தமோ பிரதானமா தான் கிடைக்கிறதுன்றாரு. இது பதீத்தமான உலகமாகுன்றாரு. அனைவரையும் பதீத்தமானவர்கள் என்றுதான் கூறலாம் சொல்றார் பாபா. எல்லாருமே தூய்மையற்றவர்கள் தான் சொல்ல முடியும். அது பாவனமான சதோப்பிரதானமான உலகமாகுன்றாரு. சொர்க்கம் வந்து தூய்மையான பாவனமான சதோப்பிரதான உலகமாகும். அந்த புது உலகம்தான் இப்போது பழைய உலகமாக இப்ப ஆகிடுச்சுன்றார் பாபா. அப்படிதான் நான் புதுசா அல்லாவின் தோட்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் புதுசா அவர் படைச்சிட்டு போயிருந்தார். அந்த புது உலகம்தான் இப்ப பழைய உலகமா ஆகிடுச்சுன்றார். இந்த நேரத்தில் அனைத்து மனித ஆத்மாக்களும் நாஸ்திகர்களாக இருக்கின்றனர். ஆஸ்திகராகவே இல்லை, எல்லாம் நான் பிளஸ் ஆஸ்தி நாஸ்திகரா இருக்கிறாங்க. கடவுள் யாருன்னு மறந்துட்டாங்க, தன்னையும் மறந்துட்டாங்க. அதனால நாஸ்திகரா இருக்கிறாங்க. அதனால்தான் குழப்பங்கள் இருக்கின்றன சொல்றாரு. செல்வந்தரை பாபாவை அறியாத காரணத்தினால் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர். வீட்டுல அப்பா அம்மா இல்லைன்னா அனாதை ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அனாதை மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி பாபாவை அறியாத காரணத்தினால இப்ப எல்லாரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர் சொல்றார் பாபா. படைப்பவர் மற்றும் படைப்புகளை அறிந்தவர்கள் தான் ஆஸ்திகர்கள் என்று கூறப்படுகின்றனர். யார் படைப்பவரையும் கடவுளையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ, கடவுளுடைய படைப்பையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களதான் ஆஸ்திகர்கள் என்று கூறப்படுகின்றனர் சொல்றார் பாபா. சன்னியாசி தர்மத்தினர் புது உலகை அறியவே இல்லை என்றார்.
சன்னியாசி தர்மத்தினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து புது உலகம்னு ஒன்று இருக்கிறத தெரிஞ்சிக்கவே இல்லைன்றார். ஆக அங்கு வருவதும் கிடையாது, அதனால அங்க அவங்க வருவதும் கிடையாதுன்றார். இப்போது அனைத்து ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். பிறகு அனைத்து ஆத்மாக்களும் சதோ பிரதானமாக ஆக்குவது யார் என்பதை தந்தை வந்து இப்ப புரிய வைத்திருக்கின்றார். அவ்வாறு தந்தை தான் ஆக்க முடியும் எல்லாரையும். நமக்கே பிரமிப்பா இருக்கு உலகத்தை பார்த்தா, இது எப்படா மாறப்போகுதுன்ட்டு. ஆனா பாபா தான் மாத்துவாரு, எப்படி மாத்துவாருன்னே தெரியாது, அவர் தான் மாத்துவான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவரால் தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். தமோ பிரதானமா இருக்கிறவங்கள சதோ பிரதானமா காக்கிறது ஒரு கடவுள் மட்டும்தான் சொல்றாரு. சதோ பிரதான உலகில் குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க. இந்த தூய்மையான உலகத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மற்ற அனைவரும் முக்தி தாமத்துல இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் எங்கு வாசம் செய்தோமோ அது பிரம்ம தத்துவமாகும். நம்ம ஆத்மா நம்மளுடைய இருப்பிடமே என்னது, நம்ம வீடே வந்து வாசம் செய்த இடமே வந்து பிரம்ம தத்துவமாகுன்றார். அது பிரம்மாண்டம் என்று கூறப்படுகிறது. ஆத்மா அழிவற்றதாகும் சொல்றாரு. ஆத்மாக்கு அழிவே கிடையாது, இது அழிவற்ற நாடகமாகும். இந்த நாடகமும் அழிவே கிடையாதுன்றார். இதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாகம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே பாட்டு இருக்குது, பாட்டு நடிக்கணுன்றார். நாடகம் எப்போது ஆரம்பமானது என்பதை ஒருபோதும் யாரும் கூற முடியாதுன்னு சொல்றாரு. இந்த டிராமா எப்போ ஆரம்பமாச்சு, எப்போ முடிய போகுது, எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஆதி அந்தமும் இல்லாதது, இது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். எப்ப ஆரம்பமாச்சுன்ட்டு யாருமே கூற முடியாது. இது அழிவற்ற நாடகம் அல்லவான்னு சொல்றாரு. பழைய உலகை புதிதாக ஆக்குவதற்கு தந்தை வர வேண்டியிருக்கிறது. இப்ப இந்த பழசான உலகத்தை புதுசாகிறதுக்கு பாபா வர வேண்டியே இருக்குது. செங்கமயுகத்துல வராது. தந்தை புது உலகை படைக்கின்றார் என்பதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா அழிச்சிட்டு புதுசா ஒரு உலகம் படைக்கிறார் அப்படிலாம் கிடையாது. பழைய உலகத்தை தான் மாத்துறாரு. எப்போது பதித்தம் ஆகிறீர்களோ அப்போதுதான் அழைக்கிறீர்கள். தூய்மையா இருக்கும்போது நம்ம அழிக்கல, தூய்மையற்றவங்களா ஆன பிறகுதான் அழைக்கிறீங்கன்றார். சத்தியுகத்தில் யாரும் அழைப்பதே கிடையாது. இருப்பதோ பாவன உலகம் ஆகும். ராவணன் பதீதமாக ஆக்குறது, இந்த மாயாதான் நம்மள பதீதமா ஆக்குகிறது. பரம்பிதா பரமாத்மா வந்து பாவனமா இப்ப ஆக்குகின்றார் சொல்றாரு. கண்டிப்பாக பாதி பாதி என்றுதான் கூறலாம். பாதி 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 பதித்தமா நம்ம ஆயிரம், அதுக்கப்புறம் பாதி பாவனமா வந்து ஆகிறோன்றார். பாதி பாதி என்றுதான் கூறலாம். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு அது கூட பாதி பாதி ஆகும்ன்றாரு. பிரம்மாவின் பகலும் பாதி தான், 2500 வருஷம். பிரம்மாவின் இரவும் 2500 வருஷம். பாதி பாதி ஆகுன்றாரு. ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுகின்றது, அங்கு அஞ்ஞானமே கிடையாதுன்றாரு. சொர்க்கத்துல பகல் பகல் இல்லையா, பகல் பொழுது, அங்க அஞ்ஞானமே கிடையாதுன்றார். எல்லாரும் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. பக்தி மார்க்கம் இருள் மார்க்கம் என்று கூறப்படுகிறது. பக்தியே தேக உணர்வு தான். தேக உணர்வுல கடவுளை தேடி தேடி அலையிறது தான் வந்து பக்தி மார்க்கம். அது இருள் மார்க்கம் என்று கூறப்படுகிறதுன்றார். தேவதைகள் மறுபிறப்பு எடுத்து எடுத்து பிறகு இருளுக்கு வந்து விடுகின்றனர். தேவதைகளே தான் அந்த மாதிரி ஆத்ம உணர்வு. இந்த தேவதைகள் தான் மறுபிறவி எடுத்து எடுத்து இருளுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. அதனால் இந்த ஏணிப்படியில் மனிதர்கள் எவ்வாறு சதோரஜோ தமோல் வருகின்றனர் என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏணிப்படி சித்திரத்துல பாபா வந்து அழகா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். மனிதர்கள் எப்படி வந்து சதோரஜோ தமோல வராங்கன்றத புரிய வச்சிருக்காரு. இப்போது அனைவரின் நிலையும் இற்று போன நிலையில் இருக்கிறதுன்றார். இப்ப நம்ம எல்லாரோட நிலையும் இற்று போன நிலையில் இருக்கிறது. மாற்றுவதற்காக தான் தந்தை வந்திருக்கின்றார். அதாவது மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். எப்போது தேவதைகள் இருந்தார்களோ அப்போது அசுர குணமுடைய மனிதர்களே கிடையாது. ஆனால் இப்போது இந்த அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குவது யார்? இப்போது பல தர்மம், பல மனிதர்கள் இருக்கிறாங்க, சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஒரே தர்மம் இருந்ததுனால துக்கத்திற்கான விஷயமே எதுவுமே இல்லைன்றார். ஒரு தர்மம் இருந்தா சண்டை சச்சரவே இருக்காது. பல தர்மன்றதுனால தான் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்கன்றாரு. இவங்கெல்லாம் மாத்த போறது யார் அப்படின்னு கேட்கிறாரு. சாஸ்திரங்களில் பல கட்டுக்கதைகள் உள்ளன, அதை ஜென்ம ஜென்மங்களாக நம்ம படித்து வந்தீர்கள் சொல்றாரு. நம்ம தான் படிச்சு வந்தோம். கட்டுக்கதைகள் தான் நிறைய இருக்குன்றார். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும். இவைகளின் மூலம் என்னை அடைந்து விட முடியாது என்று தந்தை கூறுகின்றார். நீங்க புக்கெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா என்ன அடைய முடியாதுன்றாரு. சாஸ்திரத்தை படிச்சுட்டு நான் வந்து கடவுளை அடைஞ்சிருவேன்னா அதெல்லாம் முடியாதுன்றார். இவர்களின் மூலம் என்னை அடைந்து விட முடியாது என்று தந்தை கூறுகின்றார். நான் ஒரே ஒரு முறை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும் சொல்றார் பாபா. அவரே தான் வரணும், அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி ஒரே ஒரு முறைதான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும் சொல்றாரு. இவ்வாறே தூய்மையாகாமல் யாரும் திரும்பி சென்று விட முடியாதுன்றாரு. தூய்மை ஆகாம போகவே முடியாது, தூய்மையாய் தான் போகணுன்றாரு. மிகவும் தைரியமாக அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். பாருங்க, இதெல்லாம் யார் வந்து புரிய வைக்கிறது?
நீங்க தான் புரிய வைக்கணுன்றார். மிகவும் தைரியமாக அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் சொல்றார். பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது. அவர்களுக்கு தனது அகங்காரம் இருக்கிறது அல்லவா. சாது சன்னியாசிகளிடம் பின்பற்றுவர்களும் இருப்பாங்க இல்லையா. அவங்க சாது சன்னியாசிகள் கூட புரிய வைக்கணும். யார் புரிய வைக்கிறது? பிரம்மகுமாரிகள் தான். பிரச்சனைகளும் வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அகங்காரம் இருக்கிறதுனால சண்டை போடுவாங்க, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதனால அமைதியா புரிய வைக்கணுன்றார். தைரியமா வந்து புரிய வைக்கணும். சாது சன்னியாசிகளிடம் பின்பற்றவர்களும் இருக்கிறாங்க, சிஷ்யர்களும் இருக்கிறாங்க. இவர்களும் கூட புரிய வைப்பவர்களுக்கு பிரம்ம குமாரிகள் மந்திரம் ஏற்பட்டு விட்டது என்று உடனேயே கூறிவிடுவாங்கன்னு சொல்றாரு. அப்படி ஏதாவது சாது சன்னியாசிகள் புரிஞ்சு வந்துட்டாங்கன்னா உடனே இப்படி சொல்லிடுவாங்க, பிரம்ம குமாரிகள் மந்திரம் போட்டாங்கன்ட்டு. இது சிந்திக்க வேண்டிய விஷயங்களாகும் என்று நல்ல மனிதர்கள் சொல்லுவாங்க. நம்ம சொல்லி புரிய வச்சோன்னா நல்ல மனிதர்கள் சொல்லுவாங்க, ஆமா இது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான்ட்டு. மேலா கண்காட்சிகளில் பலவிதமான மனிதர்கள் வருகின்றனர். கண்காட்சி போன்றவைகளில் யார் வந்தாலும் அவர்களுக்கு மிக தைரியத்துடன் புரிய வைக்க வேண்டும் சொல்றார் பாபா. நிறைய பேர் வருவாங்க, எல்லாருக்கும் தைரியத்தோட புரிய வைங்க. உண்மையை பேசும்போது நம்ம ஏன் பயப்படணும், தைரியமா புரிய வைங்கன்றார். எவ்வாறு பாபா பொறுமையாக புரிய வைத்து கொண்டிருந்தார். பிரம்மா பாபா பொறுமையா புரிய வச்சுட்டு இருந்தார். மிக மிக ஆவேசமாக பேசக்கூடாதுன்றார். பேசும்போது கூட அன்பா பொறுமையா புரிய வைங்கன்றாரு. ஆவேசமாக பேசக்கூடாது. கண்காட்சிகளில் பலர் ஒன்றாக கூடி விடுகின்றனர் அல்லவா. தாங்கள் சிறிது நேரம் கொடுத்து ஏகாந்தமாக தனியாக வரும்பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை புரிய வைக்கிறோம் என்று கூற வேண்டும். நிறைய பேர் வருவாங்க, ஆனா அந்த கூட்டத்துல நம்மளால எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க எங்களுக்காக தனியாக ஒதுக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. படைப்புகளின் முதலிடை கடையின் ஞானம் படைப்பவராகிய தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார். இப்ப படைப்புகளின் முதலிடை கடையோட ஞானத்தை கடவுள் தான் வந்து புரிய வைக்கிறார். மற்ற அனைவரும் தெரியாது தெரியாது என்றுதான் கூறி சென்றனர். மற்றவங்க எல்லாருமே தெரியாது தெரியாதுன்ட்டு தான் போயிட்டாங்க. சாது சன்னியாசிகள், அந்த காலத்துல வாழ்ந்த ரிஷி முனிவர்கள் கூட படைப்பு பற்றி தெரியாது தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. எந்த மனிதரும் செல்ல முடியாது. இப்ப எந்த மனிதனும் செல்ல முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. ஞானத்தின் அவசியமே கிடையாதுன்றாரு. இப்ப இந்த ஞானத்தை கேட்கறது மூலமா நமக்கு சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் இந்த ஞானத்தின் அவசியம் கிடையாது. இந்த ஞானம் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. புரிய வைப்பவர்கள் வயதானவர்களாக இருந்தால் இவரும் அனுபவசாலி ஆவார் சொல்றாரு. அவசியம் சத்சங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். இந்த புரிய வைப்பவர்கள் வயசானவங்களா இருந்தா கூட பரவாயில்லன்றார் பிரம்மா பாபா மாதிரி. ஏன்னா அவரும் அனுபவசாலி ஆவார் இல்லையா. அவசியம் சத்சங்களுக்கெல்லாம் சென்றிருக்க வேண்டும் என்று மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, வயசானவங்கன்னா ஓரளவுக்கு இவங்கெல்லாம் அனுபவசாலியா இருப்பாங்க, அதனால சொல்றது ரைட்டா தான் இருக்கும்ட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைகள் புரிய வைத்தால் இவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஞானத்தை புரிய வச்சா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு வயதானவர்களின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது சொல்றாரு. தந்தை ஒரே ஒரு முறை வந்து இந்த ஞானத்தை இப்ப புரிய வைக்கின்றார். தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். கடவுள் ஒரே ஒரு தடவை தான் வந்து இதை புரிய வைக்கிறாரு. நம்மளை தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். தாய்மார்கள் அமர்ந்து அவர்களுக்கு புரிய வைக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவர். தாய்மார்கள் அமர்ந்து அவங்களுக்கு புரிய வைக்கும் போது மகிழ்ச்சி ஆயிடுவாங்களாம். ஞான கடலான தந்தை ஞான கலசத்தை தாய்மார்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கின்றார் என்று கூறுங்கள். வரவங்கள்ட்ட சொல்லுங்க, கண்காட்சி மேலால வரவங்கள்ட்டலாம் சொல்லுங்க, ஞானக்கடலான தந்தை வந்திருக்கிறாரு கடவுள், அவரு வந்து ஞான கலசத்தை நம்ம தலைமையில தான் வச்சிருக்கிறாருன்ட்டு சொல்லுங்க. அவங்க குஷி அடைவாங்க. நம்மள மாதிரி இருக்க தாய்மார்கள் எல்லாம் குஷி அடைவாங்க. தாய்மார்களாகிய நம்மிடம் தான் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுங்கன்றார். அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றோம். மிக பணிவுடன் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்றாரு. சிவன் தான் ஞான கடல் ஆவார். அவர் நமக்கு ஞானம் கூறுகின்றார். நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக முக்தி ஜீவன் முக்திக்கான கதவை திறக்கிறேன் என்று கூறுகின்றார். கடவுள் பாருங்க, மாதர்கள் தான் மாதவராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும் ஏதோ சொல்லுவாங்க ஒரு ப்ராப். அந்த மாதிரி மாதாசாரிய நம்ம தலையில தான் வந்து கலசத்தை வச்சுக்கிறாரு. நம்ம மூலமா தான் வந்து முக்தி ஜீவன் முக்திக்கான கேட்டே ஓபன் பண்றேன். யார் சொல்றது? கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. சன்னியாசிகள் என்ன சொன்னாங்க? நரகத்தின் வாசல்னு சொன்னாங்க. பாபா வந்து நீங்க சொர்க்கத்தின் வாசல்ன்றாரு நம்மள.
நம்மளதான் திறக்க சொல்றாரு சொர்க்கத்தினுடைய கேட்ட. வேறு யாரும் திறக்க முடியாதுன்னு சொல்றாரு பாபா. நாம் இப்போது பரமாத்மாவின் மூலம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம கடவுள் மூலமா படிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு எந்த மனிதனும் கற்பிப்பது கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த ஒரு மனுஷனும் பாடம் எடுக்கல, நம்ம கடவுளே பாடம் எடுத்துட்டு இருக்காரு. ஞான கடலானவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் ஆவார். நீங்கள் அனைவரும் பக்தியின் கடலாக இப்ப இருக்கிறீங்கன்றாரு. ஞான கடல் அவர் ஒருத்தர் தான். நம்மளாம் பக்தி செஞ்சு செஞ்சுதானே கடவுளை அடைஞ்சிருக்கிறோம். பக்தியின் கடல்களாக இப்ப இருக்கிறீங்கன்றாரு. பக்தியின் அதிகாரத்துல இருக்கிறீர்களே தவிர ஞானத்தில் அல்லன்னு சொல்றாரு. ஞானத்தின் அதிகாரியாக நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன்னு சொல்றாரு பாபா. அத்தாரிட்டியா அவர் தான், ஞானத்தினுடைய அத்தாரிட்டி. அவருக்கு எல்லா ஞானமும் தெரியும் இல்லையா? நமக்கு கூட அறகுறையா தான் தெரியும். நேத்து என்ன சொன்னாருன்னே மறந்து போயிருப்போம். அதான் சொல்றாரு, ஞானத்தினுடைய அத்தாரிட்டி நான் ஒருவன் மட்டுமேன்னு சொல்றாரு. மகிமையும் ஒருவருக்கு தான் செய்கிறீங்க. அந்த மகிமை கூட அவருக்கு தான் பாடுறோம். எல்லா புகழும் ஒருவருக்கேன்ட்டு. அவர் தான் உயர்ந்திலும் உயர்ந்தவர் ஆவார். அவர் தான் சுப்ரீம். நாம் அவரைத்தான் ஏற்கிறோம். எல்லாரும் கடவுள் தான் ஏத்துக்குவாங்க. நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இதே கடவுள் சொன்னார்னு சொல்லுங்க, ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவர் சொல்றதா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாரும் அவரை தான் ஏற்கிறோம். அவர் நமக்கு பிரம்மாவின் உடல் மூலமாக கற்பிக்கின்றார். அதனால் தான் பிரம்மா குமாரிகள் என்று பாடப்பட்டுகிறது. இவ்வாறு மிக இனிய முறையில் அமர்ந்து இப்ப புரிய வைங்கன்னு சொல்றாரு. எவ்வளவுதான் படித்தவர்களாக இருக்கட்டும், பல கேள்விகள் கேட்கறாங்க. முதலில் தந்தையின் மீதுதான் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் சொல்றாரு. நிறைய படிச்சவங்க எல்லாம் வராங்க இல்லையா? எவ்வளவுதான் படித்தவங்களா இருக்கட்டும், கேள்வி கூட கேட்கறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க பாபாவின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தணும். அப்பா யாருன்றத புரிய வைக்கணும். அப்பதான் நம்புவாங்க. நீங்க இல்லைன்னா என்னதான் நீங்க எல்லா ஞானத்தையும் சொன்னா நம்ப மாட்டாங்க. எனக்கு கடவுள் தான் பேசிட்டு இருக்கிறாருன்றத ஊர்ஜிதப்படுத்தும் போது, நம்பிக்கையை கொண்டு வரும்போது தான் அவங்க டெய்லி ஞானம் கேட்பாங்க. இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. படைப்பவர் தந்தையா இல்லையா என்பதை முதல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அனைவரையும் படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான் ஆவார். அவர் தான் ஞான கடலானவர் சொல்றார் பாபா. தந்தை ஆசிரியர் சத்குருவாக அவர் தான் இருக்கின்றார். படைப்பவராகிய தந்தை தான் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானம் கொடுக்கின்றார் என்பதில் நிச்சய புத்தி ஏற்பட வேண்டும் சொல்றார் பாபா. அவர் தான் நமக்கு புரிய வைக்கின்றார். இப்போ இது எல்லாம் பிரம்மா குமாரிகள்னா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. இது கடவுளே உருவாக்குன இயக்கம். அதுதான் இயங்கிட்டு இருக்கு. அவரே பேக் போனா இருந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு எல்லாமே செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. செய்வர் பாபா தான். அதை ஃபர்ஸ்ட் புரிய வைங்கன்றாரு. அவர் தான் நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கின்றார். அவர் அவசியம் சரியான முறையில் தான் புரிய வைப்பார். பிறகு எந்த கேள்வியும் எழுப்ப முடியாதுன்னு சொல்றார் பாபா. தந்தை வருவதே சங்கமத்தில் தான். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று மட்டுமே கூறுகின்றார். கடவுள் வர்றதே சங்கமேகத்துல தான் வராரு. யுகேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா சங்கமேகத்துல தான் வராது. அவரை நினைவு செஞ்சா பாவம் அழிஞ்சிடும் மட்டும் சொல்றாரு. எனது வேலையை பதித்த மாணவர்களை பாவனமாக்குவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தமோ பிரதானமாக உலகமாக இருக்கிறது. பதித்த பாவனாகிய தந்தையிடமிருந்து யாரும் ஜீவன் முக்தி அடைந்து விட முடியாதுன்னு சொல்றாரு. அனைவரும் கங்கையில் குளிக்கச் செல்கின்றனர் எனில் பதித்தமாக இருக்கின்றனர் அல்லவா? இப்போது தமோ பிரதானமான உலகமாக இருக்கிறது. பதித்த பாவனமாகிய தந்தை இன்றி யாரும் ஜீவன் முக்தி அடைந்து விட முடியாது சொல்றாரு. அதாவது கங்கையில குளிச்சா நம்ம முக்தி அடைஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி கிடையாது. பாபாவை தவிர வேற யாராலையும் ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. மற்ற வழியில ஜீவன் முக்தி அடைந்து விட முடியாதுன்னு சொல்றாரு. அனைவரும் கங்கையில் குளிக்க செல்கின்றனர் எனில் பதித்தமாக இருக்கிறாங்க இல்லையா? கங்கையில் குளிங்கள் என்று நான் கூறுவதே கிடையாதுன்னு சொல்றார் பாபா. யார் சொன்னா போய் கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்? நான் சொல்லவே இல்லைன்றார் பாபா. கங்கையில் குளியுங்கள் என்று நான் கூறுவது கிடையாதுன்றார். என் ஒருவனை நினைவு செய்தான் நான் கூறுகிறேன்னு சொல்றாரு. அவரை நினைக்க சொல்றாரு. என்ன நினைங்கன்னு சொல்லிதான் பாபா சொல்றாரு. நாயகளாகிய உங்கள் அனைவருக்கும் நாயகனாக நான் இருக்கின்றேன்னு சொல்றார் பாபா. அனைவரும் ஒரு நாயகனை நினைவு செய்கின்றனர். படைப்புகளை படைப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இப்ப எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாருமே அவரோட படைப்பு தான். அவர் தான் படைப்பவர். அவர் தான் ஹையஸ்ட். மீது எல்லாருமே படைப்பு தான்றார். ஆத்ம அபிமானியாகி என்னை நினைவு செய்தால் இந்த யோக அக்னியின் மூலம் விக்ரம விநாசமாகும் என்று அவர் கூறுகின்றார். இப்ப நீங்க தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு அவரை நினைங்க போதும். மற்ற யாரையும் நினைக்க வேண்டாம். மற்றவங்க நினைக்கிறதுனாலதான் பாவம் போகாது இல்லையா? பாபா நினைச்சாதான் பாவம் போகும். இந்த யோக அக்னியின் மூலம்தான் விக்ரம விநாசமாகும் என்று அவர் கூறுகின்றார். இந்த யோகத்தை நினைவு யாத்திரை தந்தை இப்போதுதான் கற்றுக் கொடுக்கின்றார். இப்ப இந்த நினைவு யாத்திரை எப்படி பண்ணணும்ன்றத அவரே அவர் வாயாலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த நேரத்தில் தான் பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றதுன்றாரு. இப்ப அவர் இந்த கிளாஸ் எடுத்து மாத்தும் போதுதான் ஒரு ஆத்மாவும் மாறுது. ஆத்மா மாற மாற பூமியும் மாறுது.
அப்ப இப்பதான் பழைய உலகம் மாறிட்டு இருக்குதுன்றார். விநாசம் எதிரில் இருக்கிறதுன்றாரு. இப்போது நாம் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம். தந்தை எவ்வளவு எளிதாக கூறுகின்றார். தந்தையிடம் நேரடியாக கேட்குறீங்க, ஆனால் ஒருமுக நிலையில் இருக்க முடியாது. புத்தி மற்ற திசைகளின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறதுன்றார். பக்தியிலும் இவ்வாறு தான் ஏற்படுகிறது சொல்றாரு. பக்தியில கூட அப்படிதான். கோயில்ல போய் நின்னோம்னா நம்ம சுத்தி என்னென்ன நடக்குது அதிலேயே தான் புத்தி ஓடும். கடவுளையே நினைக்க மாட்டாங்க. அது இப்ப சுத்தமா தமோ பிரதான பக்தி ஆயிடுச்சு. யாரும் கடவுளை கும்பிட வர்ற மாதிரி தெரியல. கோயிலுக்கு பார்த்தா ஃபோன் வச்சுக்கிட்டு இப்போ ஃபோன்லயே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரும் கடவுளை பார்க்குற மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் சொல்றாரு, ஞானத்துல கூட நம்ம கேட்கும்போது ஒருமுக நிலையில இருக்கணும்னு சொல்றாரு. எல்லா பக்கமும் புத்தி ஓடிட்டு இருக்குதுன்றாரு. மற்றபடி யார் நேரத்தை சேமிக்கிறார்களோ அவர்களது புத்தியும் அங்கே இங்கே என்று சென்று விடுகிறதுன்றாரு. அனைவருக்கும் இவ்வாறு தான் ஏற்படுகிறது. மாயை அல்லவான்றாரு. எல்லாருக்குமே அப்படிதான் நடக்குதுன்றாரு பிகேஎஸ்கே. ஏன்னா மாயைன்னு சொல்றாரு. சில குழந்தைகள் தந்தையின் எதிரில் அமர்ந்து தியானத்தில் சென்று விடுகின்றனர். சில குழந்தைகள் என்ன பண்றாங்க, பாபாக்கு எதிராக உட்காந்து யோகா பண்றேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ல போயிடுறாங்க. இதுவும் நேரம் வீண் அல்லவான்றார். காட்சி பார்க்க போயிடுறாங்கன்றார். இதுவும் கூட டைம் வேஸ்ட். ஏன்னா இதுல பாவம் போகாது. பாபா நினைச்சாதான் பாவம் போகும். சேமிப்பு ஏற்படுவது கிடையாதுன்றாரு. அதனால சேமிப்பு ஏற்படாது. காட்சி பார்க்கறதுனால சேமிப்பு ஏற்படாதுன்றார். என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள், இதன் மூலம் விக்ரம விநாசமாகும் என்று தந்தை கூறுகின்றார். தியானத்தில் செல்வதன் மூலம் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்காதுன்றாரு. சொர்க்க காட்சியை பார்க்குறோம், வேற ஏதாவது காட்சியை பார்க்கறோம்னா அப்ப பாபா ஞாபகம் வராதுன்றாரு. இந்த அனைத்து விஷயங்களிலும் அதிக குழப்பங்கள் உள்ளன. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுல குழப்பம் வருதுன்றாரு. நீங்கள் கண்களை மூடவும் கூடாது, நினைவில் அமர வேண்டும் அல்லவான்னு சொல்றாரு. இப்போ நம்ம யோகா பண்ணணும்னா நம்ம கண்ணை மூடிலாம் பண்ண தேவையில்ல. பக்தியிலலாம் கண்ணை மூடிட்டு ஜபம் பண்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க. இங்க கண்ணை மூடக்கூடாதுன்றாரு. அதான் ராஜயோகம். கண்ணை மூடாம தான் யோகா பண்ணணும். கண்களை மூடவும் கூடாது, நினைவில் அமர வேண்டும் அல்லவா. கண்ணை திறந்து தான் பாபாவை நினைக்கணும். கண்கள் திறந்து வைப்பதற்கு பயப்படக்கூடாதுன்றாரு. கண்கள் திறந்திருக்க தான் வேண்டும் சொல்றாரு. புத்தியில் நாயகனின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம நினைக்க போறது புத்தியால தான். கண்ணால பாக்குறது அதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. நம்ம புத்தியால கடவுளை நினைக்க போறோம், அவ்வளவுதான். மற்றபடி உடம்புல கண்ணு உக்காந்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கண்ணு திறந்து கூட இருக்கலாம். கண்ணை மூடி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பாட்டு கேட்டுட்டு தான் பண்ணணும், எதையாவது போட்டோவை பார்த்துட்டு தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க புத்தி மூலமா ஒரு நாயகனை நினைவு பண்ணணும், அவ்வளவுதான். பாபாவை நினைக்கணும். நான் புள்ளியா இருக்கேன், பாபா புள்ளியா இருக்கிறாரு, அவ்வளவுதான். நீங்க எங்க இருந்துட்டு எப்படி இருந்துட்டோனாலும் நினைக்கலாம். அதுக்காக கண்ணை மூடணும், உட்கார்ந்து பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. புத்தியில் நாயகனின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். கண்களை மூடி அமர்வது என்பது நியமமே கிடையாதுன்றாரு. நினைவில் அமருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். கண்களை மூடி அமருங்கள் என்று கூறுவது கிடையாதுன்னு சொல்றாரு. நினைவுல உட்காருங்கன்னு சொல்றாரு, ஆனா கண்களை மூடி உட்காருங்கன்ட்டு பாபா சொல்றது கிடையாது. கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிந்து அமர்ந்தால் பிறகு பாபா எப்படி பார்ப்பார். நீங்க தலையை குனிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா நான் எப்படி உங்களை பாக்குறதுன்றாரு. ஒருபொழுதும் கண்களை மூடக்கூடாதுன்றாரு. கண்கள் மூடப்பட்டு விடுகிறது எனில் ஏதோ குறை மறைந்திருக்க வேண்டும். வேறு யாரையாவது நினைவு செய்து கொண்டிருப்பீர்கள் சொல்றாரு. வேறு எந்த உற்றார் உறவினர்களையும் நினைவு செய்தால் குழந்தைகளாகிய நீங்கள் நாயகிகளாக இல்லை என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, ஒரு நாயகன்னா ஒரு நாயகினா அந்த ஒரு நாயகனை தான் நினைப்பாங்க இல்லையா, மற்றவங்களை நினைக்க மாட்டாங்க. ஒரு ஹீரோயின்னா ஒரு ஹீரோவை தான் நினைப்பாங்க. வேற யாரையாவது நினைச்சா அவங்க என்ன சொல்றது, அவங்களை ஹீரோயின்னே சொல்ல முடியாது. அதனால என்னை நினைக்காம நீங்க யாரையாவது நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க என்னோட ஹீரோயின் கிடையாதுன்றாரு பாபா. அப்ப அவருக்கு யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள ஹீரோயினா வச்சுக்குவாரு. அப்ப நீங்க ஹீரோயின் கிடையாதுன்றாரு. உண்மையான நாயகிகளாக ஆகின்ற பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைவீர்கள் சொல்றாரு. நீங்க என்னையே நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்க உயர்ந்த பதவி அடைவீங்க. அப்போ கூட பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போவார். அனைத்து முயற்சியும் நினைவில் இருக்கிறது சொல்றாரு. எல்லாமே பாபா நினைவுல தான் இருக்குன்றார். தேக அபிமானத்தினால்தான் தந்தையை மறக்கிறீர்கள். எதனால நம்ம மறக்கிறோம்னா நம்ம உடம்புன்னு நினைச்சுக்கிறோம், அதனாலதான் மறக்கிறோன்றார். பிறகு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் மிக இனிமையானவர்களாகவும் ஆக வேண்டும். சூழ்நிலையும் இனிமையானதாக இருக்க வேண்டும். எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் பார்க்க வேண்டும், இவர்கள் எவ்வளவு இனிமையாக பேசுறாங்க என்று நம்மளை பார்க்கணும். மிகுந்த அமைதியுடன் இருக்க வேண்டும் சொல்றாரு. எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. இல்லையெனில் தந்தை, ஆசிரியர், குரு மூவரையும் நிந்திப்பதாக ஆகிவிடுகிறது. இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா உங்க கிளாஸ்ல, உங்க சிவபாபாய் தான் சொல்லி கொடுத்தாரான்னு கேட்பாங்க. அப்போ அவர்தான் தலை குனிறாரு இல்லையா. எந்த சண்டை சச்சரவு போடக்கூடாதுன்றார். பிறகு அவர்கள் பதையும் குறைவாக அடைவார்கள்.
குழந்தைகளுக்கு இப்பொழுது அறிவு கிடைத்திருக்கிறது. உயர்ந்த பதவி அடைய செய்வதற்காகத்தான் நான் உங்களுக்கு படிப்பு கற்பிக்கின்றேன் சொல்றாரு. படித்த பிறகு மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். இப்ப பாபா நமக்கு உயர்ந்த பதவி அடையறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறாரு. நம்மளும் படிச்சு மற்றவங்களுக்கும் கற்பிக்க வேண்டும். நான் யாருக்கும் கூறுவது கிடையாது எனும்போது என்ன பதவி அடைவேன் என்று தானும் புரிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா நம்ம என்ன பதவி அடைவோம்னு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுன்றார். பிரஜைகளை உருவாக்கவில்லை எனில் பிறகு என்ன அடைவீர்கள் சொல்றாரு. யோகா இல்லை, ஞானம் இல்லை எனில் பிறகு அவசியம் படித்தவர்களின் முன் வேலை செய்ய வேண்டியிருக்கும் சொல்றாரு. தன்னை பாருங்கள், இந்த நேரத்தில் தோல்வி அடைந்தால், குறைந்த பதவி அடைந்தால் கல்பத்திற்கும் குறைந்த பதவியாக ஆகிவிடும்ன்றார். இப்ப நம்மளை மட்டும் பார்க்க சொல்றாரு. உங்களை நீங்களே பாருங்க, இந்த நேரத்தில் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா, அப்ப குறைந்த பதவி அடைஞ்சிட்டோம்னா அப்ப கல்பத்திற்கும் நம்ம அது மாதிரி ஆயிடுவோம் அப்படின்ட்டு பயப்படுங்கன்றாரு. தந்தையின் கடமை புரிய வைக்கிறது. புரிந்து கொள்ளவில்லைனில் தனது பதவியை குறைத்து கொள்கிறீங்கன்றாரு. மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதையும் பாபா தான் இப்ப புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. எந்த அளவு குறைவாக மற்றும் அமைதியாக பேசுவீர்களோ அந்த அளவு நல்லதாகுன்றாரு. நீங்க பேச்ச குறைங்கன்ட்டாரு. அவ்வளவுதான், பாபா பேச்ச குறைங்கன்ட்டாரு. இன்னைக்கு அமைதியாக பேசுனீங்கன்னா தான் நல்லதுன்றாரு. பாபா சேவை செய்பவர்களின் மகிமையும் செய்கிறார் அல்லவா. மிக அதிக சேவை செய்கிறீர்கள் எனில் பாபாவின் உள்ளத்தில் அமர முடியுன்றாரு. சேவையின் மூலம்தான் உள்ளத்தில் அமர முடியும் அல்லவா. நினைவு யாத்திரையும் அவசியம் தேவைன்றாரு. சேவையும் தேவைன்றாரு. நினைவு யாத்திரையும் அவசியம் தேவைன்றாரு. அப்போதுதான் சதோப்பிரதானமாக ஆவீர்கள்ன்றாரு. பாபா நினைச்சாதான் சதோப்பிரதானமா ஆவீங்கன்றாரு. அதிக தண்டனைகள் அடையும் பொழுது பதவியும் குறைந்து விடுன்றாரு. பாவங்கள் அழியவில்லை எனில் அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைந்து விடும்ன்றாரு. இப்ப முக்கியமான விஷயமே ஆத்மா ஆத்மா கிளீன் ஆகணும். ஆத்மா தூய்மை ஆகணும். பாவம் அழிஞ்சாதான் ஆத்மா தூய்மை ஆகும். ஆத்மா கிளீன் ஆயிடுச்சுன்னா தண்டனை கிடையாது. கிளீன் ஆகலை ஏதாவது ஒட்டிட்டு இருக்குன்னா தண்டனை கிடைக்கும். பதவியும் குறைஞ்சிரும்ன்றாரு. கடைசியா வேற ஆத்மாவை தான் செக் பண்ணுவாரு. மற்றதெல்லாம் செக் பண்ண மாட்டாரு. ஆத்மா கிளீன் ஆச்சா, ஓகே போ சொர்க்கத்துக்குன்னு அனுப்பிச்சிருவாரு. கிளீன் ஆகலையா, இன்னும் கிளீன் ஆகலையா, போ அவ்வளவுதான், இந்த பதவி அட போ அப்படின்னு துரத்தி விட்டுருவாரு. தர்மராஜபுரியில இதான் நடக்க போகுது கடைசியா. அதான் சொல்றாரு. இப்ப நீங்க பாவங்கள் அழியலைன்னா அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைஞ்சிருன்றாரு. இதுதான் நஷ்டம் என்று கூறப்படுகிறதுன்றாரு. இதுவும் வியாபாரம் அல்லவா. இது கூட வியாபாரம் தான் சொல்றாரு. நஷ்டம் அடைந்து விடக்கூடாதுன்றாரு. இப்ப பாபா கூட நம்ம செய்யறது கூட வியாபாரம் தான். இதுல நஷ்டம் அடைந்து விடக்கூடாதுன்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள்ன்றாரு. உயர்ந்த நிலையடைய வேண்டும். உயர்ந்த நிலையடைய செய்வதற்காக பாபா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இப்ப கூறிக்கொண்டிருக்கிறார். இப்போது யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள்ன்றார். நீங்கள் இப்போது ஃபரிஸ்தாக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஃபரிஸ்தா மாதிரி குணங்களை தாரணை செய்ய வேண்டும்ன்றார். நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அனைவரிடத்திலும் மிக பணிவுடன் மற்றும் அமைதியாக பேச வேண்டும். வார்த்தைகள் மிக இனிமையாக இருக்க வேண்டும். சூழ்நிலை அமைதியாக இருக்க வேண்டும். எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். 2வது பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான நாயகிகளாகி ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பொழுது ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிஞ்சு கொண்டு அமரக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும் சொல்றாரு. வரதானம், அனைத்து கஜானாக்களையும் தனக்காகவும் மற்றும் மற்றவருக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அகண்ட மகாதானி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. அகண்டனா அப்படியே இடைவிடாத மகாதானி கொடுத்துட்டே இருக்கணும்ன்றாரு. எல்லா கஜானாவையும் உங்களுக்கும் யூஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்கன்றாரு. பாபாவின் பண்டாரா எப்படி எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறதோ, தினமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றாரோ, அதே போல உங்களது அகண்ட நங்கூரமும் துண்டிக்கப்படாத பண்டாரா நடந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்றாரு. ஏனெனில் உங்களிடம் ஞானத்தின் சக்தியின் குஷியின் நிறைந்த பண்டாரா இருக்குன்றாரு. பாருங்களேன், நம்மகிட்ட என்னென்ன இருக்கு. ஞானத்தின் சக்தியின் குஷியின் நிறைந்த பண்டாரா இருக்குது. அவ்வளோ இருக்குது உள்ளுக்குள்ளார. நம்ம சொல்லவே முடியாது எனக்கு சக்தி இல்லை, எனக்கு குஷி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. எல்லாம் தான் கொடுத்துட்டாரு இல்லையா. எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். நம்மள்ட்ட நிறைந்த பண்டாரா இருக்குன்றார். இதனை கூடவே வைத்து கொண்டு பயன்படுத்துவதால் எந்தவித ஆபத்தும் கிடையாதுன்றார். இந்த கஜானா அந்த பண்டாராவை கூடவே வச்சுக்கிட்டு பயன்படுத்திங்கன்னா எந்தவித ஆபத்தும் கிடையாது. ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு, குஷி இருக்கு, அப்புறம் என்ன வேணும். இந்த கஜானா திறந்திருந்தாலும் கூட திருடர்கள் வரமாட்டார்கள்ன்றாரு. இந்த ஞானம் சக்தி குஷியின் கஜானா திறந்து வச்சிங்கன்னா கூட திருடங்க வரமாட்டாங்க. அதை எடுக்கவும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. மூடி வைத்தால்தான் திருடர்கள் வருவார்கள்ன்றார்.
நீங்க மூடி மூடி வைக்கிறீங்கன்னா அப்படின்னா தான் திருடங்க வருவாங்க, மாயா வந்துடும். நீங்க மறைச்சு மறைச்சு வச்சாதான் மாயா வந்து அதை வந்து குஷியை பறிச்சிரும், எல்லாத்தையும் பறிச்சிரும். நீங்க வந்து எல்லாத்தையும் கொடுங்க, வெளியில எல்லாருக்கும் கொடுங்கன்ற, திறந்தே வைங்கன்றாரு. ஆகையால் தினசரி தனக்கு கிடைக்கும் கஜானாக்களை பார்த்து பிறகு தனக்காகவும் மற்றவருக்காகவும் பயன்படுத்துங்க. இப்ப தினம் தினம் நமக்கு என்னென்ன கிடைக்குது, ஞானம் கிடைக்குது, சக்தி கிடைக்குது, குஷி கிடைக்குது பாபாட்ட இருந்து, எல்லாத்தையும் நீங்க வந்து எல்லாருக்கும் கொடுங்கன்றாரு. உங்களுக்கும் பயன்படுத்துங்க, மற்றவருக்கும் பயன்படுத்துங்க. அப்போது அகண்ட மகாதானியாக ஆகிவிடுவீர்கள் சொல்றார் பாபா. டெய்லி இதை கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்க அகண்ட மகாதானியா ஆயிடுவீங்கன்றார். ஸ்லோகன்: கேட்பதை மனனம் செய்யுங்கள், மனனம் செய்வதால் தான் சக்திசாலி ஆவீர்கள். இப்ப என்ன கேட்குறீங்களோ அதை சிந்தனை பண்ணுங்க. ஞானத்தை, பாபா சொல்றது ஞானத்தை, மற்ற விஷயங்கள் இல்லை, ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். அப்ப சிந்தனை செய்யறதுனாலதான் சக்திசாலி ஆவீர்கள்ன்றார். ஞானத்தை கடைய 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 தான் அதுல இருந்து லட்சுமி வருவான். அது அந்த பார்க்கடலை கடைய கடைய கடைசியா வந்து லட்சுமி வந்து அமிர்தம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம ஞானத்தை கடைய 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 அந்த நமக்கு வந்து அந்த அமிர்தம் கிடைக்கும். கடைசியா நம்ம வந்து அந்த தெய்வீக குணங்கள் வந்து வந்துரும், சக்திசாலியா ஆவீர்கள்னு சொல்லி சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். சேவை மற்றும் ஸ்திதி. பாபா இது இணைந்த ரூபத்துல எவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? அவர் சிவசக்தி. அது மாதிரி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சேவையும் மற்றும் ஸ்திதி. சேவை செய்யறது பெருசு இல்லை, அது கூட நம்மளோட ஸ்திதி நல்ல ஸ்திதியா இருக்கணும்ன்ற. சேவை மற்றும் ஸ்திதி, உயர்ந்த ஸ்திதியில சேவை பண்ணணும். தந்தை மற்றும் நான் இந்த இணைந்த ரூபத்தில் இருந்து சேவை செய்தால் சதா பரிஸ்தாவின் அனுபவம் செய்வீங்கன்றார். நான் மற்றும் தந்தை, சேவை மற்றும் ஸ்திதி, இது ரெண்டும் இணைந்த ரூபத்துல சேவை செஞ்சீங்கன்னா சதா பரிஸ்தாவின் அனுபவம் செய்வீர்கள். எப்போதும் பாபாவுடன் இருங்கள் மற்றும் பாபாவை உதவியாளராக ஆக்கி கொள்ளுங்கள். இது இரட்டை அனுபவங்களாகும் சொல்றாரு. சுயத்தின் ஈடுபாட்டுடன் எப்போதும் கூடவே இருக்கும் அனுபவம் இப்ப செய்யுங்கள் மற்றும் சேவையில் எப்போதும் உதவியாளராக இருக்கும் அனுபவம் செய்யுங்கள்ன்றாரு. இப்போ வந்து நீங்க பாபா பாபா தான், எப்பவுமே பாபாவோட இருங்க, பாபாவை உதவியாளராக எல்லாத்துலயும் ஆக்கிக்கங்கன்றாரு. எந்த சேவை பண்ணாலும் சரி பாபாவை தான் நீங்க நம்பி இருக்கணும். பாபாவோட இருங்க, பாபாவே உதவியாளராக ஆக்கிக்கோங்க. சுயத்தின் ஈடுபாட்டுடன் எப்போதும் கூடவே இருக்கும் அனுபவம் செய்யுங்க. பாபா எப்பவே நம்ம கூட இருக்கிறாரு, அந்த அனுபவம் செய்யுங்க மற்றும் சேவையிலும் எப்போதும் உதவியாளராக இருக்கும் அனுபவம் செய்யுங்கன்னு சொல்றாரு. சேவையில கூட பாபா தான் நமக்கு வந்து உதவியாளரா இருக்கிறாரு. அது மாதிரி நம்மளும் எப்பவும் பாபாவோட சேவையில உதவியாளராக இருக்கோம், அனுபவம் செய்யுங்கள் சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.